ஓம் தும் துர்காய நமக. நீங்க தும் சொல்லும்போது அப்படி தும்சமாகி போயிடணும். அந்த அளவுக்கு ஆளுமை இருக்கணும், அதிரணும். ஒரு தாம்பாளத்து நிறைய வெண்கடுகை கொட்டி வச்சு இந்த 2 விரலையும் வைத்தோ, இல்ல இந்த ஒரு விரலை வைத்தோ, இல்ல இந்த விரலையை வைத்தோ, ஓம் தும் துர்காய நமக. ஓம் தும் துர்காய நமக. ஓம் தும் துர்காய நமக. நீங்க தும் சொல்லும்போது அப்படி தும்சமாகி போயிடணும். அந்த அளவுக்கு ஆளுமை இருக்கணும், அதிரணும். ஏன்னா மந்திரங்களுக்கு எப்பயுமே நீங்க கொடுக்கக்கூடிய உயிர்ப்புன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு நீங்க மந்திரத்தை வந்து உச்சரிக்கிறீங்களோ, பேர் ஸ்தம்பன மந்திரம்னு பேர். நீங்க ஒரு மந்திரத்தை மோகிக்கலாம், ஒரு மந்திரத்தை வந்து மாரகம் பண்ணலாம், ஒரு மந்திரத்தை ஸ்தம்பனம் பண்ணலாம், மந்திரத்தை வந்து என்ன வேணா பண்ணலாம். நீங்க அம்பாள் அப்படியே வசீகரிக்கணும், ஓம்னு இழுக்கலாம். நீங்க முடிக்கணும், இப்ப அவ்வளவுதான், போய் நொறுக்கிட்டு வா அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல தும் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். ஆல்ரெடி நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன். அது மாதிரி ஓம் தும் துர்காய நமக இதை ஒரு 108 தடவை சொல்லிட்டு இந்த கையால ஓம் தும் துர்காய நமக, ஓம் தும் துர்காய நமக, அந்த வெண்கடுகை இப்படியே ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுவாங்க. இந்த சர்க்கிள்க்கு ஒரு சக்தி உண்டு. அது ஒரு அதிர்வுகளை ஒரு அலைவீச்சு கொண்டு வந்து கொடுக்கும். கிளியர்? அதை சொல்லிட்டு நல்லா 108 தடவை ஜபிச்சுட்டு அந்த இடத்துல கையை வச்சுட்டு, அம்மா இந்த நிமிஷத்துலேருந்து என் உடம்புல இருக்க எல்லா பிரச்சனையும் வெளில போயிடணும். என்னை உடம்புல பாடாப்படுத்துகிற விஷயமெல்லாம் என்னை வெளில போயிடணும். எங்கள் வீட்டில் தேவையில்லாமல் பட்டிருக்க கண் எல்லாம் வெளில போயிடணும். எங்கள் வீட்டை பார்த்துருக்கக்கூடிய எல்லா விஷயமும் வெளில போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நீங்கள் வேண்ட போது உங்கள் மனசார நீங்கள் வேண்டுறீங்கல்ல, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு நீங்கள் போதுங்க. உங்கள் மனசார நீங்கள் வேண்டக்கூடிய இந்த ஒரு விடயம் சக்தி வாய்ந்ததாக மாறும்.